தமிழ் படிக்கலாம் வாங்க. அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. குறள் 8 அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறக்கடலான கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர் பிறவியாகிய கடலை நீந்தி கடப்பது கடினம். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது பால். பால் அப்படின்னா பிரிவு பகுப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பால் 5 வகைப்படுன்னு பார்க்குறோம். அதில் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், இது 5 வகைப்படும். சரியா? இப்போ நமக்கு தெரியும், ஆண்பால் அப்படின்னா ஆண்களை மட்டுமே குறிப்பது, பெண்பால் அப்படின்னா பெண்கள் மட்டுமே குறிப்பது, பலர்பால் அப்படின்னா பலர், அதாவது ஆண்கள் பலராக இருந்தாலும் சரி, பெண்கள் பல பேராக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் 2 பேரும் பல பேராக இருந்தாலும் சரி, இதை தான் சொல்லி நிறைய பேர் இருக்கிறது தான் பலர்பால் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த 3மே எதில் வரும் அப்படின்னா உயர்திணையில் வரும். உயர்திணை உள்ளவர்களை குறிக்கிறது தான் இந்த பலர்பால். சரியா? அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா இவங்கெல்லாம் எல்லோரும் சேர்ந்து வராங்க அப்படின்னா அதை தான் நம்ம பலர்பால் அப்படின்னு சொல்கிறோம். மருத்துவர்கள், மாணவிகள் எல்லோரும் சேர்ந்து வர்றதை பலர்பால். பெண்களை மட்டும் குறிப்பதை பெண்பால். அடுத்தது அக்ரணியில் உள்ளது தான் இந்த ஒன்றன் பாலும் பலவின் பாலும். சரியா? அக்ரணியில் உள்ள உயிரற்ற பொருட்களை குறிப்பது ஒன்றன் பால். இதில் ஒன்று குறிக்கும், ஒன்றை மட்டுமே குறிக்கும். அதை நம்ம ஒன்றன் பால் அப்படின்னு சொல்கிறோம். அக்ரணியில் உயிருள்ள உயிரற்ற பல விதத்தை, பலதை அப்படின்னு சொன்னால் யானைகள், மரங்கள், கற்கள், குரங்குகள் அப்படின்னு பல இதை குறிக்கிறத நம்ம பலவின் பால் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பால் 5 வகைப்படும். பாலுங்கிறத பகுப்பு அல்லது பிரிப்புன்னு சொல்கிறோம். 5 வகையான பால்: ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால் எல்லாம் உயர்திணையிலையும், ஒன்றன்பால், பலவின்பால் அக்ரிணியிலும் வரும். நன்றி, வணக்கம்.